ஒரு வார்த்தை சொன்னால் அதுக்கு அப்படின்னு இந்த மழை அனுபவங்கள்லாம் சொல்லுவோம். உங்களுக்கு பர்சனலாக உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் யாருக்கும் தெரிஞ்சிருக்காது, அந்த ஒரு அனுபவம் நீங்கள் சொல்ல முடியுமா? சொல்லல. சாமான்யமாக இந்த ವರಮಹಾಲಕ್ಷ್ಮಿ ಅನ್ನಿಗೆ ಆಚಾರ್ಯರು மகாலட்சுமி வரலட்சுமி பூஜை பண்ணுவார் சாயந்தரம். அந்த சமயத்தில் மகாலட்சுமின்னு சொல்லிட்டு சாமான்யமாக இந்த யானையை பூஜை பண்ணுறதுக்கு ஒரு பழக்கம். அந்த பூஜை பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியா? ஆரம்பிக்கு முன்னாலே அதில் இப்போ நம்ம கிட்டே ஒரு ஸ்ரீலக்ஷ்மி ஜெயலக்ஷ்மின்னு சொல்லி ரெண்டு யானைகள் இருக்குது. இப்போ மட்டத்தில் இருக்குது. அது கரெக்டாக ஒரு 6 மணிக்கு அங்கே 6 மணி 5:30 மணிக்கு இங்கே வரும். அதுக்கு பூஜை பண்ணிவிட்டு பணம் எல்லாம் நிறைய பழம் கொடுப்பா, நல்லா சாப்பிடுது. சாப்பிட்டப்புறம் அதை படம் இது போயிடும். ஒரு 6 வருஷம் முன்னாலும் நினைக்கிறேன். ஆச்சால் கொடுத்து உள்ளே போயாச்சு. மீதி என்ன இருக்கோ நான் அது யானை இப்படி கொடுத்துட்டு இருந்தேன். அந்த பழத்தை பழம் அப்புறம் அந்த அரிசி வெல்லம் எல்லாம் கழிச்சு கொடுப்போம் சாமான்யமாக. நான் கொடுத்துட்டு இருந்தேன். இப்படி கொடுத்துருக்கும் போது என்ன எடுத்தேன்னா, திடீர்னு சொல்லிட்டு என்னோட இதே மோதிரம், அந்த மோதிரம் யானை உள்ளே வாயுவில் போயிடுது. ஏன்னு சொல்லி சொன்னால் அதுக்கு என்ன தெரியும், அது சாப்பிட்டுட்டு உள்ளே போயிடுது. அப்புறம் பார்ப்போம் அந்த கூட இருக்குவா பார்ப்போம். நான் ஒரு சாமானியம் ஒரு 15 நாள் ரொம்ப சிரமப்பட்டுன்னு தான். சரி எப்படியோ வெளியில் வரும், வந்த அப்புறம் அதை எடுத்து கொடுக்கலாம் சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். அது எதுவுமே நடக்கலை. அப்போ நான் சொல்லிட்டேன், வேண்டாடா பார்ப்போம், சும்மா நீங்கள் சிரமப்பட வேண்டாம், பகவான் இச்சே இருந்தா. ஏன்னா இதோட விசேஷம் என்ன, மோதிரம் மாசன்யானத்துக்கு 60வது வருஷத்தில் நாம என்னன்னா தங்கமே எப்பவுமே போடக்கலை, அப்போ தான் ஆரம்பிச்சேன். அன்னைக்கு மாசன்யானத்துக்கே என்ன பாரதிய மாதம் சொன்ன 60வது வருஷத்தில் சஷ்டி பூத்து அன்னைக்கு இனிமே இது போட்டுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஆசீர்வாதம் பண்ணி உங்களுக்கு ஒரு மோதிரம் கொடுத்தார். அந்த மோதிரம் பூர்த்தி அன்னைக்கு கொடுத்தார். அன்னிலிருந்து நான் போட்டுன்னு இருக்கேன். இந்த மாதிரி ஆயிடுத்து. சரி அவர்கிட்ட சொன்னேன், அதனால இந்த மோதிரம் ஒரு விசேஷம் என்ன அவர் அனுகிரகம் பண்ணி கொடுத்தது, ஆசீர்வாதம் பண்ணி அனுகிரகம் பண்ணி கொடுத்தது. சரி பரவாயில்ல இருக்கட்டும், தெய்வத்தை இப்படி இருக்கோ அப்படி ஆகட்டும், சும்மா இருப்பா, அதுக்கூட சிரமப்பட வேண்டாம்னு சொல்லிட்டு அப்படியே சாமான்யமாக ஒரு 15 நாள் எடுத்து 20 நாள் எடுத்து 1 மாதமாக எடுத்து 1 மாதம் ஆகிடுச்சு. ஆமாம், மோதிரம் ஒன்றும் வரல. அப்புறம் 1 மாதம் ஆன அப்புறம் ஆச்சாரியன் இப்படியே நடந்து அம்பாள் கோயிலுக்கு போயிட்டு இருக்கார். இப்போ நேராக அந்த ஸ்ரீலக்ஷ்மி ஜெயலக்ஷ்மி 2 பேரும் இப்படி வந்தார். எதிர்க்க வராளா? அவள் அம்பாள் கோயில் தான் இந்த பக்கம் வருவா. 2 பேரும் வந்துட்டு இருந்தா. அப்போது ஆச்சாரியன் கேட்டார், இந்த ஸ்ரீலக்ஷ்மி தான் அதை சாப்பிடுது. ஏய் ஸ்ரீலக்ஷ்மி, எதுக்கடை அவனுடைய மோதிரம் கொடுக்காமல் அப்படியே விட்டுன்னு இருக்கே, கொடுத்துடே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதை கொஞ்சம் மாலிஷ் மாதிரி பண்ணினார். இப்படி தலையாட்டிட்டு போயிடுத்து. சரி நாங்கள் மாமூலாக நான் இதை பண்ணினா ஏதோ மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் மாமூலாக அதுக்கு ஒன்றும் ஜாஸ்தியாக சாதாரணமாக நான் சொல்லிட்டு போயிட்டு அது ஆயிட்டு ஒரு 2 நாளா 3 நாளாக நினைக்கிறேன். அந்த யானை பார்க்குறவா ஓடி வந்தா, சுவாமி உங்கள் மோதிரம் வந்துடுத்துமா சுவாமி சொல்லிட்டு வந்தேன். எப்படி வந்துடுறா, நான் அன்றைக்கி கார்த்தால வந்து அதெல்லாம் சுத்தம் பண்ணணும், எல்லாம் சுத்தம் பண்ணி கழுவின அப்புறம் அது அந்த மாமூலாக ஒரு மணி கட்டுவோம். ஆமாம், மணி இப்படி 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 ஆட்டுறது. என்னடா சும்மா மணி ஆட்டுறது என்ன இருக்குது, இதை இருக்கான்னு சொல்லி இப்படி யானை பார்த்து ஒன்றுமே இல்லை. திரும்பி நான் இந்த பக்கம் கிளம்பியா திரும்பி ஆரம்பிச்சிட்டு, இது அவன் சொல்கிறான், அந்த பாகன்னு சொல்கிறான், அதுவா சொல்கிறான். சரி நான் அப்புறம் ஏதோ கொஞ்சம் வயிறு உள்ள கஷ்டமாக இருக்கும் சொல்லி அது பின்னால் போனேன். சத்தம் வந்தது, பார்த்தா அந்த அதில் இந்த மோதிரம் இருந்தது. நமக்கு ரொம்ப சந்தோஷமாக எடுத்து. ஏன்னா 1 மாதமாக அப்படி உள்ளே வச்சுண்டு ஆச்சாரால் ஒரு கருணையாத்தினால் அதுக்கே தொட்டுட்டு இப்படி ஆசீர்வாதம் பண்ணி அது வந்துட்டுன்னா அது ரொம்ப பெரிய விஷயம். இது ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சரி அதனால் அடுத்த நாள் ஆச்சார பக்கத்தை கூட்டின்னு வந்துட்டு அதுக்கு வேறு என்ன கொடுக்கணும், வேறு என்ன கொடுத்தாலும் அதுக்கு இன்னும் உபயோகம் இல்லை. நிறைய ஒரு வாழைப்பழங்கள், நிறைய பெரிய பெரிய வாழைப்பழம் நிறைய 2 கூடை
கொண்டுட்டு ஒன்றுக்கும் ஒரு கூடையை வச்சுட்டு ஆச்சரியம் அத்தனுக்கும் அது கொடுத்தார். அவன் சந்தோஷமாக அது அந்த பக்கம் போயிடுச்சு. நாம இந்த சந்தோஷம். மோதிரம் தான் அது. இதே மோதிரம் தான். நல்லா காட்டுங்க அந்த மோதிரத்தை. இதே மோதிரம் தான். ஒரு அவனு 1.25 மாதம் சின்ன அந்த யானை 1.25 மாசம் யானையோட வாசத்துல இருந்தது. அப்புறம் அது பிரசாதம் சொல்லிட்டு அப்படியே வச்சிருந்ததுக்கு இந்த மாதிரி ஆச்சரியம் ஆசீர்வாதம் கொடுத்தா மகான்களால அந்த மிருகங்கள்கிட்ட கூட பேச முடியும். பேச முடியும். அது என்ன நடக்காதோ அது நடக்கும். அப்படி அது ரொம்ப ஒரு ஜோக்கா வந்து ஏன் வச்சுட்டு இருக்கேன் முதல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஜோவில சொல்ற மாதிரி இருக்கு. ஆனா அதுக்கு கம்யூனிகேட் ஆகுது. அது தெரியும். ஓஹோ ஆமா வாஸ்தவம் தான் இருக்கும், என்ன வயிற்றுள்ள இருக்கிறது கொடுக்கணும் சொல்லி அது தூணெடுத்து அது அப்படியே ஒந்தெடுத்து பிரசாதமா இப்ப போட்டு இருக்கு. சந்தோஷமா இருக்கு. என்ன இது இந்த மோதிரம் இப்ப பார்த்தாலே ஓஹோ யானை வயிற்றுல உள்ள என்ன வந்தது ஆச்சார ஆசீர்வாதம் பண்ணது ஒன்றும், ரெண்டாவது அங்கிருந்த வந்தது ஒரு சந்தோஷமா. ஒரு 2 நாள்ல வந்ததுன்னா பரவாயில்ல. ஆமா 1.5 மாசம் வராத மோதிரம் அவர் சொன்ன பிறகு ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய நடந்துட்டே இருக்கும். அவருடைய சந்நிதியத்தில் நடந்துட்டு இருக்கோம். ஸோ இவ்வளோ வருஷம்